திரும்பவும் திமுக அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க கொடுக்குற காசுக்கு 4 கருவோடு வந்தா குழம்பு சாப்பிடலாம். இதை நான் அப்ஜெக்ட் பண்றேன். சரி, மீன் வாங்கி வச்சு கொடுக்குற காசுக்குங்கிறது தப்பு. தோல்வி அடைந்துட்டா உடனே இவங்க பணத்தா கொடுத்து பணத்தால ஜெயிச்சுட்டாங்க, நாங்க ஜெயிக்க போறோங்கிறது இன்னைக்கு. ஏன்னா அந்த வெற்றி உண்மையான வெற்றி இல்லைன்னா உங்களுக்கும் தெரியும். 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த காசு அப்படின்னு என்றைக்கு இவன் அந்த நிலைக்கு வருகிறானோ ஆட்டோமேட்டிக்கா உன் 500 ரூபாய்க்கு கடாச்சிரும். அவன் மூஞ்சில போட எடுத்துன்னு போட வேற ரொம்ப தப்பு. நாங்க திருப்பி அடிச்சா சீமான் தாங்க மாட்டார் அப்படி. அப்ப அந்த பேச்சிலே ஒரு வன்முறை வருதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்பா நீங்க கொலை கூட பண்ணுவீங்கப்பா. இது நான் ரொம்ப இருக்குங்க, ஆதாரம் இருக்குங்க. சேகர் பாபு அவர்கள் பேசியிருக்காரு. சேகர் பாபு ஆமா, இவரு குனிய கொட்டிக்கிட்டே இருந்தாருன்னா நாங்க நிமிர மாட்டோமா? என்னையா பேசுற? அப்ப இவ்வளவு நாள் நீங்க குனிஞ்சுதான் இருந்தீங்களா? இங்க எங்களுடைய திருமாவளவன் எங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி நீங்கள் தவறாக பேசுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள. உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரோட பிரமுகரை நேத்து கொலை பண்ணிருக்காங்க. அதுவுமே சட்ட ஒழுங்கு பாதி. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களை மட்டும் எதுக்கு தொடர்ந்து கொலை நடக்குது? ஒரு சமூகத்தை சார்ந்தவன்னு பேசாத. இது அவரு ஒரு கட்சியினுடைய தலைவர். அவரையுமே கட்சியின் தலைவர்னா அந்த கட்சி இருந்தவங்களை தெரியுமான்னு கேக்குறீங்க. அது ஒரு சமூகத்துல நடக்குறீங்க. சமூகம் கேட்டா அது ஒரு கட்சின்றீங்க. கேட்டா அவங்களாம் கட்ட பாரு. கடைசியில் பறவை சமூகம் பன்னியர் சமூகம் ஏன் பிரிஞ்சிருக்கு? நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நாங்க சொல்றதான் இங்க வச்ச சட்டம்னு ஆம்ஸ்டாங் பேச ஆரம்பித்தது அவர் குறி வைக்கப்பட்டது. இன்றைக்கு அது நிறைவேறிக்கிறது. நான் பேசக்கூடிய வாசகங்களை எடுத்து தான் இப்ப நீங்க பேசுனீங்க. அது மறுக்க முடியுமா? அப்ப நீங்க சொன்னீங்களா திமுக கொலை பண்ணிச்சு? அதை பத்தி நாங்க ஒண்ணும் மூத்திர கடை திறக்கல. மூத்திர கடை தெரிஞ்சது ஒரு அம்மா பீச்சில் தூங்கிட்டு இருக்கா, அந்த மாட்டை போய் கேட்டு வாங்க. பக்கத்துல ஒரு ஐயாவும் தூங்கிட்டு இருக்காருங்க. அவரும் 60,000 கோடி என் நாட்டுக்கு வருமானம் சமாளம்டா. என் நாட்டுல ஜனங்க தானே நிம்மதியா இருக்கும். நிதிஷ்குமார் மூணார்ல விதிவிலக்குக்கு எதிராக பேசுறான் பாரு. அவனுக்கெல்லாம் நிதிஷ்குமார் மூத்தத்தை பிடிச்சின்னு ஆமா சாட்டை துறைமுருகனை கைது செய்யறாங்க. அது எல்லா மீடியாவும் பரபரப்பா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஜாபர் சாதிக்கு விடுதலை ஆகுறாரு. அதை யாருமே பேசலாம். லூசானி என்ன விடுதலை? பெயில்ல தான் வந்திருக்காரு. பெயில்ல அது பேர் விடுதலை இல்லைங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர்கள் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவர் மற்றும் திமுக ஆதரவாளர் திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். 2 பேருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? 2 பேருமே நலமா இருக்கும். ஸோ இன்னைய நேர்காணல் ரொம்ப புதுசா பரபரப்பா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி ஒரு 3-4 நேர்காணலே உங்களோட டிபேட்லேயே பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு, ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலை பத்தி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தலோட முடிவுகள் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் இருந்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த விக்கிரவாண்டி தேர்தலோட முடிவுகள்னு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன்னா தொடர்ந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது போலிங் டேன்னு சொல்லுவோம், அந்த வாக்கு செலுத்துற நாட்களுக்கு முன்னாடி வரையும் சட்ட ஒழுங்கு பாதிச்சிருக்கு, கள்ளக்குறிச்சியில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி தொடர்ந்து திமுகவுக்கான ஒரு கெட்ட பெயராக தான் இருந்தது. ஆனாலும் இன்று திரும்பவும் திமுக அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நண்பர் அண்ணா ஆம்ஸ்டாங் கூட பேசியிருப்பார்ல, எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் பண்ணையில் வேலை செஞ்சுட்டு கூலி வாங்க போயிட்டு வரேன் சாமின்னுவாங்க. இப்போ அது கூலி இல்லைப்பா, அது ஊதியம் பண்ணால் கூட அந்த எஜமா இல்லைன்னா நம்ம வீட்டு அடுப்பு எரியாது அப்படின்னு போவாங்க. அப்படி இருந்த நிலையில் நாங்கள் இன்றைக்கு அந்த திமுக பண்ணலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுயமாக நிற்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு ஒரு பொக்கை எடுத்துக்கின்னு போய் குனிஞ்சு போய் அதே பண்ணையில் எங்களை விட்றீங்க. திருப்பியும் அதே பண்ணையில் விட்றதுக்கு எதுக்கு? நமக்கு ஒரு தனி இயக்கம் அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணார். இன்றைக்கி ஒரு கருத்தியலுக்காகத்தான் அவர் ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரிலாம் இன்றைக்கி பேசுகிறாங்க. யார் பேரையும் அதில் அழிப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ நான் இதை கன்வெர்ட் பண்ணி சொன்னோம்னா, கொஞ்சம் டீசெண்டாக சொன்னோம்னா, எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி எங்கள் ஆளுங்க இன்னமும் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பாலாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த ஜனங்களை கோவப்பட்டு ஒரு மாதிரியாக சொன்ன, அசிங்கமாக சொன்னோன்னு பார்த்தா, எவன் அத்தா எவன் கூட போனான்னா, நம்ம அத்தா கருவட்டுக்காரன் கூட போனான்னா 2 நாளைக்கு கார ருசியாக குழம்பு சாப்பிட்லான்னு ஒரு பழமொழி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது. அந்த பழமொழிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இருக்குது. அப்போ நாடு எக்க நாசமாக போனான்னா, இந்த சீமான் காட்டு கத்தல் கத்துறாந்தாள் கத்தனா நமக்குன்னா அண்ணாமலை இந்த அரசின் அவலங்களை தோல்வி காட்டுறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம மருத்துவர் எப்பா போதும்பா அந்த மாதிரிலாம் பண்ணது, நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம்பா, இது நம்ம கோட்டைப்பா, வன்னியர்களின் கோட்டைப்பா, தமிழர்களின் கோட்டைப்பா, இங்கே நாம் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒன்று பண்ணணும்பா,
நாம் ஜெயிக்கிறது தான் இவர்களுக்கு ஒரு மரண அடியாக இருக்கும்பான்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே கேட்காம அவங்க கொடுக்குற காசுக்கு 4 கருவோடு வந்தால் 4 நாளைக்கு ருசியாக குழம்பு சாப்பிட்லாம். இதை நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன். சரி, மீன் வாங்கி வச்சு கொடுக்குற காசுக்குங்கிறது தப்பு, இதெல்லாம் தவறு. ஏங்க அது ஏன் கருத்துங்க, நீங்கள் தவறு சொல்லுங்கள், சரின்னு சொல்லுங்கள். அப்போ கருவாடு வரான்னா ஐயா கருவாடு குழம்பு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், மீன் குழம்பு ஒன்றா வச்சுக்கலாமா? ஏன்னா கறி வாங்க முடியாது 4 நாளைக்கு. ஏன்னா 1 கிலோ ஆட்டுக்கறி 100 ரூபான்றான், 1 கிலோ மாட்டுக்கறியை 350 ரூபாய் ஆகி போச்சு. அதால் அப்போ அந்த நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் சித்தாந்த ரீதியான விஷயங்களோட விட்டுருங்க. ஏங்க விழுப்புரத்துக்கு பக்கத்தில் விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் கள்ளக்குறிச்சிங்க. அந்த மரணம் கூட அரசின் நிர்வாக சீரின்மையான அரசு இந்த அரசு அப்படின்னு என் மண்டையில் உரைக்கலைன்னா என் மண்டையில் மலம் தானே இருக்குது. அதிமுக இன்றைக்கு தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. போன தடவை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வந்து வாக்கு வித்தியாசம் வெறும் 9000. இன்றைக்கு பார்த்துருப்பீங்க வெற்றி விகிதத்தை. எப்படி இது நடந்தது? அப்போ வந்து அதிமுக சரியில்லை, இல்லை அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு இருக்காங்க, அந்த ஓட்டுகளெல்லாம் நாம் வந்து பிஜேபிக்கோ இல்லை பாமகவுக்கோ இல்லை நாம் தமிழருக்கோ போட்டுறக்கூடாது. ஒன்று இவங்க இல்லை அவங்க. இவங்க அதாவது அதிமுகவுக்கு அடுத்து ஒரு நல்ல கட்சி, ஒரு நல்ல தலைவர், திறமையானவர், தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டவர் நம்ம ஸ்டாலின் ஐயா தான். அதால் இந்த ஓட்டுக்கள்லாம் போட்டோம்னா இன்றைக்கி ஓட்டு விழுந்துருக்கோன்றீங்க. வாங்கின இந்த கருவாட்டு குழம்புக்கு நாம் இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோமே, நம்மளால் டெய்லி பிரியாணி திங்கிறானுங்கள ஸ்டார் ஹோட்டலில், அவனுக்கு நம்ம மேலே விசுவாசமாக இல்லையே அப்படிங்கிற உணர்வு எங்கள் மக்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு. உங்களுக்கு எப்படிங்க இருக்கு இந்த வெற்றி? ஏன்னா ஒரு பக்கம் எல்லாருமே சொல்றாங்க இந்த தடவை வாக்குக்கு, அதாவது எப்போதுமே பணம் தான் கொடுப்பாங்க எல்லா கட்சியுமே, இந்த தடவை வெற்றிக்குமே பணம் தான் முன்னிலையா இருக்குன்றாங்க. இதெல்லாம் தவறான வார்த்தைகள். தோல்வி அடைந்துட்டா உடனே இவங்க பணத்தா கொடுத்து பணத்தால் ஜெயிச்சுட்டாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி பொம்பளை ஒரு மீன்காரன் கூட போனால் 2 நாளைக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு கருவாட்டு காரன் கூட போனால் இதெல்லாம் வந்து அசிங்கமாக இல்லை. இவங்களுக்கு எப்பயுமே இது அசிங்கமாக பேசி பேசி தூத்துறதே வேலையா போச்சு. எங்களை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு அசிங்கமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். எங்களுக்கு புரியும் சார், நாங்க புரியும். எங்களை வந்து நாங்க ஜெயிச்சிட்டோங்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் மமதை இல்லை. நாங்க ஜெயிக்க போறோங்கிறது இன்னைக்கு. ஏன்னா அந்த வெற்றி உண்மையான வெற்றி இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் சார். இங்க பாருங்க, நான் என்னைக்கு என்னைக்கு எலெக்ஷன் வந்துச்சோ டிக்ளேர் பண்ணாங்களோ அன்னைக்கே எங்களுடைய வெற்றி. நான் மட்டும் சொன்னோமா இந்த இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக வாக்காளர்கள் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோமா? ஏன் பேசினார்ல அன்புமணி, என்ன பேசினாரு? இந்த வால் இப்படிதான் இருக்கு, இந்த வாழ நிமிஷத்துக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படிதான் நாங்களும் சொல்றோம். இங்க முக்கியமான கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்மையில ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பக்கம் சாட்டை துரைமுருகனை கைது செய்யறாங்க, அது எல்லா மீடியாவும் பரபரப்பா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஜாபர் சாதிக்கு விடுதலை ஆகுறாரு, அதை யாருமே பேசல. ஒருவேளை இந்த விடுதலையை மறைக்கிறதுக்கு தான் இந்த பக்கம் இந்த கைது அப்படிங்கிற ஒரு விஷயம். லூசானி என்ன விடுதலை? பெயில்ல தான் வந்திருக்காரு. கண்டிஷன் பெயில்ல வந்து அது பேர் விடுதலை இல்லைங்க. அப்ப பெயில்ல வெளில வர பேர் தாங்க விடுதலை. கண்டிஷன் பெயில். நான் என்ன சொல்றேன், டெய்லி ஒரு ஜாஃபர் சாதிக் அப்படி சொன்னோனே ஏன் அப்படி பதறீங்க? ஏன் அப்படி போய் இல்ல ஜாபர் சாதிக்குக்கும் எனக்கு ஒன்றும் ஒற்றும் இல்லை, உறவும் இல்லை. அவர் வந்து விடுதலைன்னு சொன்னதுனால விடுதலைன்னா அந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆனா பெயில்ல வந்திருக்காரு, அவ்வளவு. காந்தி வந்திருக்காரு இல்ல, காந்தி ஜாபர் சாதிக் வச்சிடலாமா சார்? இங்க பாருங்க, நாங்க ஜெயிச்சு நாங்க வெற்றி மயக்கத்துல இருக்கோங்கிறத மறந்துருங்க. நாங்க மனுஷனா தான் இருக்கோம். அன்னைக்கு மனுஷன், இன்னைக்கு மனுஷன். 40க்கு 40 ஜெயிச்ச போதும் சரி, இன்றைக்கு இடைத்தேர்தலில் ஜெயிச்ச போதும் சரி, நாங்க வந்து தலக்கணம் முடிச்சு ஆடலை. நீங்க இப்ப ஏற்கனவே டெபாசிட்டை வாங்கிட்டோம்னு சொல்லி பட்டாசு கொளுத்தி இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு இனம், அந்த இனத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, பவர் இல்ல. துப்பு இல்ல, கேடு கட்ட. அப்புறம் எனக்கு வாயில அசிங்கமா தான் வருது. என் சொந்த சகோதரன் இந்த மாதிரி வேசித்தனமா தாசித்தனமா இருக்கிறடா நாயே, நீ எப்படா திருந்துவ அப்படின்னு தான் நாங்க இன்னமும் பேசுறோம். எங்க அண்ணன், எங்க அப்பனை கேட்கறோம், எங்க ஆத்தால கேட்கறோம், என் தங்கச்சி கேட்கறேன், என் அக்காவை கேட்கறேன், ஏன் அந்த மாதிரி இருக்கிற, கொஞ்சமாவது மாறேன், உப்பு போட்டு சோர்த்திங்க இல்லையா, இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு உரிமையோட தான் கேட்கறோம். என்ன நடக்குது இந்த நாட்டில்? தேனாரும் பாலாரும் தான் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் என்ன இந்த நாட்டில் நடக்கல? மழை 3 மழை பெய்யுது, எப்பயுமே இல்லாம இயற்கை மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கடந்த 3 மாத காலமா மழை பெய்யுது, ஏப்ரல்ல இருந்து மழை பெய்யுது. இந்த மழை பெய்யறதுக்கும் திமுக அரசுக்கு என்ன? திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால தான்டா மழையே பெய்யுது. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வெள்ளம் வந்தது, அது வெள்ளம் வந்துச்சு, அழிஞ்சிச்சு. எங்களுக்கு திமுக ஆட்சி இருக்கிறதால வாயால சாப்பிட்டு அந்த வழியால போறோம். அப்ப
அப்போ அதுக்கு முன்னாடிலாம் ஒரே வழியில் சாப்பிட்டு ஒரே வழியில் போயிட்டு இருந்தாங்க. ஆமாம். ஏன் கன்னியாகுமரியில மழையே இல்லைங்க. முதல்ல நம்ம வந்து இயற்கை வளத்தை பத்தி பேசுறதுக்கான எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. எங்க ஆட்சி வந்துச்சு, எங்க ஆட்சி நல்லாட்சி, அதாவது மக்களுக்கான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. எங்களுடைய ஆட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதாவது எல்லாம் என்ன சொன்னாங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து இந்த கள்ளக்குறிச்சியினுடைய அந்த 66 பேர் மது குடித்து உயிரிழந்ததனுடைய எஃபெக்ட் இருக்குன்னாங்க. மக்கள் என்ன பண்ணாங்க, டே போடா முட்டாளு, நாங்கள் திமிர் எடுத்து போய் இவங்க குடிச்சு செத்தாங்கன்னா இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும், முதலமைச்சர் என்ன செய்வார், முதலமைச்சர் விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்கிறாரு, நாங்கள் அவருக்கு நாங்கள் வாக்கு அப்படிங்கிறத வாக்கு போட்டு காட்டியிருக்காங்க. அப்போது திரும்பவும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு கள்ளக்குறிச்சியில் செத்ததெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. இன்னும் அது 67 70 தானே வருது. 700 பேர் கூட சாவடிங்கன்னு திருப்பவும் நாங்கள் வந்து உங்கள் கைக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கோன்னு எடுத்துக்கலாமா? இவர் வந்து சொல்கிறது, டேய் உங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் இழவு விழுந்து கூட ஏட்டா அது கூடவாடா தெரியாமல் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, டேய் பண்ணியை விட நீங்கள் கேவலமாடா அப்படின்னு ஒட்டுமொத்தமான தமிழர்களை இழிவுபடுத்துகிறாங்க. அதெல்லாம் தமிழர்களை ஒன்றும் இழிவுபடுத்தல. மக்கள் நல்லா தெரிஞ்சிருக்காங்க, நல்லது எது கெட்டது எது, யார் நல்லது பண்ணுறா யார் கெட்டது பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால அந்த மக்கள் வந்து எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, எங்களை வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க சார். அக்கிரமத்தை விட்டுட்டு பேசுங்க. எங்களுக்கு நோக்கமே வந்து உடனடியாக இப்போ சீமான் பேசுகிற அரசியல் உடனடியாக வந்து ஜெயிச்சு உடனே எம்எல்ஏ எம்பி ஆக போகிறாரா அப்படிலாம் இல்லை. இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு திராவிடத்தை வந்து ஒழிப்போம், திமுகவை இருக்காதுன்றாரு. அதாவது திமுக சித்தாந்தம் இருக்காதுன்றாரு. திமுக சித்தாந்தம் கிட்டத்தட்ட இங்கே 100 ஆண்டு சாதனை இப்போ கொண்டாடுற மாதிரி 100 ஆண்டாக ஒருத்தனை நல்லவன் 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 சொல்லி மண்டையில் ஏற்றி வச்சுருக்கான். அதை உடனடியாக நான் ஒரு 2 வருஷத்தில் ஐயப்பா அவங்களாம் நல்லவங்க இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் அது எடுக்குமா, பழிக்குமா? 100 ரூபாய் காயின் வரப்போகுது. ஊதுகிற சங்கை ஊதிக்கொண்டே இருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு விடிவு தமிழகத்துக்கு வரும். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும், தமிழ்நாட்டை தமிழர்பால் அக்கறை கொண்டவர்கள் ஆள வேண்டும் என்கிற சிந்தனை இங்கே உள்ளவனுக்கு வரும். இவன் வறுமை எப்போ போகுதோ அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் என் மயிருக்கு சமான அந்த காசு அப்படின்னு என்றைக்கு இவன் வந்து அந்த நிலைக்கு வருகிறானோ ஆட்டோமேட்டிக்காக உன் 500 ரூபாய்க்கு கடாச்சிடும். அவன் மூஞ்சில் போட எடுத்துன்னு போட பெரிய நீட்டின்னு வர 500 ரூபாய் எடுத்துன்னு வர ரொம்ப அப்படின்னு ஒரு நிலைமை வந்துடும் சார். ஆனால் இந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு வேட்டி சட்டைக்கு நீ இயங்கணும், ஒரு கோட்டருக்கு என் பின்னாடி வந்து நிற்கணும், ஒரு தீபாவளி பொங்கல்னா வந்து தலையை சொரியணும், என் தலைவர் பிறந்த நாளுக்கு நாங்கள் சாப்பாடு போட்டால் வந்து நீ வரிசையில் நிற்கணும். அன்றைக்கி ஒரு புடவை ஒரு கூட்டத்தை போட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாயலி நீ என்ன கதை ஒன்றாலும் பேசிட்டு ஒரு டோக்கன் 60 ரூபா சார் அந்த புடவை நீ கொடுத்துட்டுனா நான் நீ எப்படா நீ எப்படா முடிப்பேன்னு நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காற்று கிடந்து அந்த புடவை டோக்கனுக்கு நான் வாங்கின்னு வந்து என் இதில் கட்டுறேன்ல அந்த நிலையெல்லாம் டேய் போட 60 ரூபா புடவை என் பிள்ளை வேலை செய்கிறான்டா, என் பிள்ளை படிச்சிருக்கான், அந்த அவன் படிப்புக்கு ஏற்ற வேலை செய்கிறான், என் பிள்ளை எனக்கு 600 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்குறான், 60 ரூபா புடவை தான் நீட்டுறேன் படா அப்படின்னு இந்த மக்கள் என்னைக்கு திருத்துறானோ அன்றைக்கெல்லாம் இதுக்கு தீர்வு வரும் சார். இது வரக்கூடாதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. எப்பயுமே நான் கொடுக்குற 60 ரூபா புடவைக்கு நீ வந்து பல்லையல்சி நிற்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். என்ன ஒன்று, இது 100 வருஷமாக நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ ஒரு 5-10 வருஷமாக நாங்கள் சொல்லுகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும். இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மீது வந்து திமுகவினர் கள்ள விட்டு அடிச்சாங்க அப்படிங்கிற கலவரத்துக்கான காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம், வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அஃபிஷியலாக 2 கட்சியும் பிரச்சனை நடந்தது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எந்த ஒரு வழக்கும் தொடுக்கல, போலீஸ் வந்து காம்ப்ரமைஸ் தான் பண்ணாங்க. ஆனால் பிரச்சாரத்தில் ஆல்ரெடி அதிமுக பாடின ஒரு பாட்டை சாட்டை துரைமுருகன் பாடினாருன்னு அவரை கைது பண்ணுற ஒரு நடவடிக்கையை எப்படி பார்க்குறது? அதுக்காக மட்டும் இல்லை, சரி, இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் வந்து இதுக்காக நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, விடுதலை பண்ணியாச்சு. அதனால் அதை அப்படியே விட்டுடுங்க, சரியா? அதனால் சீமான் கூட சொல்கிறாரு, என்ன வேணால் நானும் பாடுறேன், என்ன வேணால் கைது பண்ணுங்கன்னு சேலஞ்சு பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து வசனங்கள் பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும் தம்பி. இது சினிமா வசனம் பேசியெல்லாம் இந்த மக்களை கவரை பண்ண முடியாது. மக்கள்கிட்ட உண்மையான சேவை செய்யணும், சேவை செஞ்சு மக்களுடைய பரிதாப நிலையை நம்ம போக்கணும். அப்படி போக்கினால் மட்டுமே தான் மக்கள் வாக்களிப்பாங்களே தவிர இவர் சொல்கிற மாதிரி கருவாட்டுக்காரன்கிட்ட கூட்டி கொடுத்து கருவாட்டு சோறு காரசாரமாக திங்கிறதுக்காக
கூட்டி கொடுக்க மாட்டான் எவனும் இந்த நாட்டில். புரியா? இது இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சேகர் பாபு இதே ஒரு கேள்வி வந்து சேகர் பாபு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவர் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா பல விஷயங்கள் சொல்கிறாரு. சீமானை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் திருப்பி அடித்தா சீமான் தாங்க மாட்டார் அப்படி. அப்போ அந்த பேச்சிலே வந்து ஒரு வன்முறை வருதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்பா நீங்கள் கொலை கூட பண்ணுவீங்கப்பா. இது நான் ரொம்ப இருக்குங்க, ஆதாரம் இருக்குங்க. சேகர் பாபு ஆமா, இவர் குனிய குனிய கொட்டிக்கிட்டே இருந்தாருன்னா நாங்க நிமிர மாட்டோமா? என்னையா பேசுற? அப்ப இவ்வளவு நாள் நீங்க குனிஞ்சுதான் இருந்தீங்களா? நாங்க ஆமா, இவ்வளவு நாளா நாங்களும் விட்டு வச்சுக்கிட்டு தான் இருந்தோம். 13 ஆண்டு காலமா இருந்தாலும் இன்னும் ஒரு அளவுக்கு தான் பேசணும். அளவு மீறி போகும்போது எதுவுமே கண்ணு அமிர்தம் கூட அளவுக்கு அதிகமான நஞ்சுன்னு சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி இவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அளவுக்கு மீறின பேச்சுக்களா இருக்கு. என்ன பண்ண முடியும்? கேட்டா இவர் பேசுறது தமிழன் தான். நாங்க என்ன தமிழன் ஆளாம நாங்க என்ன வேற வேற்று கிரகத்துல இருந்து வந்த மனிதர்களா? ஏயா நாங்க என்ன சந்திர மண்டலத்துல சூரிய மண்டலத்துல செவ்வாய் மண்டலத்துல இருந்து வந்தவங்களை ஆண்டுகிட்டு இருக்கோம்? தமிழன் தானே ஆள்றோம். எங்களுக்கு இருக்க ஒரு பாரம்பரியம், உங்களுக்கு என்ன பாரம்பரியம் இருக்கு? அடுத்து நான் 2 நிமிடம் பேசுறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரி, ஆமா, அது காமாட்சி நாயுடு தான் பொறுப்பு. அவர்தான் கேக்குறாரு, அதுதான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை. இப்ப எம்ஜிஆரை மலையாளி கொலையாளி கோமாளின்னாரு எம்ஜிஆர், நம்ம கலைஞர். உடனே எம்ஜிஆர் சொன்னாரு, ஏம்பா நான் வந்து மலையாளி தான், நீ யாரு, நீ தெலுங்கர் தானே அப்படின்னு எம்ஜிஆர் அப்பொழுதே சொன்னார். பிரபாகரன் இருக்கும்போது அந்த காலத்தில் சொன்னார். அடுத்து சுப்பிரமணிய சாமி ஜூனியர் உடலில் எழுதினார். கருணாநிதியின் சொந்த மொழி என்ன ஊருன்னான்னு ஜூனியர் உடலில் எழுதினார். இன்னமும் இருக்குது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெலுங்கை மறந்த தெலுங்கர் கருணாநிதினார். அதே மாதிரி தமிழகத்தில் பல பேர், ஏன் திருமாவளவன் தெலுங்கர் கருணாநிதினு பல மேடைகளில் பேசினார். மறைந்த அண்ணன் மரியாதைக்குரிய பூவை மூர்த்தியார் தெலுங்கர் கருணாநிதி பல இடங்களில் பேசினார். இன்றைக்கு நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், ஓங்கோலில் நம்ம தலைவர் வந்து பொறுப்பேற்றதுக்கு விழா கொண்டாடினாங்க. அண்மையில் வந்து இந்த ஆட்சி அமைந்தோடனே இங்கே வந்த ரோஜா, அப்பா எங்களுக்கு பயம் இல்லைப்பா, எங்கள் ஆளுங்க ஆட்சி வந்துருச்சு, நாங்கள் இந்த எப்போ ஒன்றாலும் வந்து போவோம் அப்படிலாம் சொன்னாங்க. இது நான் சொல்லலை, இதெல்லாம் வரல, ஆதாரங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே. நாங்கள் துப்பு கட்டவங்க சார், நாங்கள் சொர்ணம் இல்லாதவங்க சார், தமிழர்கள் உப்பு போட்டு திங்கலை சார், நாங்கள்லாம் நினைவில் பிறண்டு பிறந்தவங்க சார். எங்களுக்கு வந்துங்க நீ என்னன்னு கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் சார். நாங்கள் விஜயகாந்த் பின்னாடியே தமிழர்ன்ட்டு சொல்லடா, தலை நிமிந்து நில்லடான்னு சொன்னார் சார். அவர் எல்லாரும் ஓடணும் சார். கருப்பாகிறாருன்னே அவர் நிறைய பேர், அவர் பறையர் தெரியல, கருப்பாக இருக்காரு, மதுரைக்காரு அப்படிலாம் ஓடணும் சார். எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் இந்த மாதிரிலாம் பிரிச்சுலாம் பார்க்கல சார். நல்லவனா கொஞ்சம் இருங்க சார். நாங்கள் ஏமாளியாக இருக்கிறோன்றதுக்காகவே எங்கள் தாத்தாலாம் கோட்டு செட்டு இப்படிலாம் போட்டுருந்தான். ஒன்றுன்னா உரி வெறும் கோமணத்தோடு கொண்டாந்து நிப்பாட்டிங்க. இது என்ன நியாயம்னு நாங்கள் வந்து சத்தம் போட்டு கூட கேட்கல. நான் பணிவாக தானே கேட்குறேன். ஏழையின் மீது இறக்கம் கொள்ளுங்கள்னு தானே நான் கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ ஏகத்தாளமாக பேசுகிறீங்க. நினைக்கிறீங்க எந்த காலத்திலும் தமிழர்கள் வந்து இவன் தமிழராக உணர மாட்டான், என்ன சொன்னாலும் கேட்டுப்பான் சார். ஓட்டுங்கிறது சொல்கிறாரு, நான் கருவோட்டுக்காரங்க சொன்னேன்னு, ஓட்டுங்கிறது ஒரு காலத்தில் படித்தவனும் சொத்து வரி கட்டினா மட்டும்தான் சார் ஓட்டு. டிகிரி வாங்கி நல்லா படிச்சிருக்கணும், டிகிரி வாங்கியிருக்கணும், சொத்து வரி கட்டினா அவனுக்கு மட்டும் சார் ஓட்டு. இந்த நாட்டில் ஒருத்தரும் கேட்கல எல்லாருக்கும் ஓட்டு வேணும்னு. யார் தெரியுமா கேட்டா? புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் கேட்டார். ஓட்டை அவனை ஆள்றவனை அவனே தீர்மானிக்கணும். பெரும்பான்மையாக இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்களை ஆளுபவனை வசதி மிக்கவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஓட்டு உரிமை வாங்கி தரணும் அப்படின்னு வாங்கி கொடுத்தா சார் ஓட்டு உரிமை. அம்பேத்கருக்கு மட்டும்தான் சார் அந்த பெருமை தெரியும். நான் அடிக்கடி சொல்வேன், ஓட்டுங்கிறது பொண்டாட்டி மாதிரி பொண்ணு மாதிரி கூட இல்லை, பெத்த தாய் மாதிரி. அந்த தாயை 500க்கும் 1000த்துக்கும் விற்கிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம்ல, அந்த உரிமையிலேருந்து நான் சொல்கிறேன். தாயைக்கு அதான் சொன்னேன். ஒரு பழமொழி சொல்லுவோம் தெரியுமா, வந்து இந்த மாதிரி கூட்டி கொடுத்து காத்தால நாஸ்டா பண்ணுறான் அப்படின்லாம் அங்கே சென்னையில் ஒரு பழமொழி இருக்குது. காத்தால கூட்டி கொடுத்து காத்தால நாஸ்டா பண்ணுறவங்கன்னு திட்டி பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. அப்போது ஒரு தாய்க்கு நிற்கிறான ஓட்டை சார். இன்றைக்கி நான் வந்து பெரிய அம்பானி, சரி அம்பானி சொன்ன கூட போச்சுப்பாங்க, அதானி, பெரிய அதானி. ஏன்னா அதானி இப்போ நல்ல வரல உங்களுக்கு. நான் பெரிய அதானி, தமிழகத்தில் 46,000 கோடியை நான் முதலீடு பண்ண போகிறேன், எனக்கு 2 ஓட்டு நான் போட்டுக்கிறேன், முடியுமா சார்? அம்பானியாலும் ஒரு ஓட்டு தான், உங்கள்கிட்ட 500 ரூபா வாங்கிக்கின்னு ஓட்டு போடுறேன், எனக்கும் ஒரு ஓட்டு தான். அப்போ அந்த ஓட்டின் வலிமை எவ்வளவு பெரியது என்பது இங்கே இருக்குன்னு ஒன்றும் தெரியல. இப்போ தானே இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். அவன் கேட்குறான், கேட்கல, ஊதுற சங்க ஊதுவோம். என்றைக்காவது ஒரு நாள் இவன் பிறண்டு படுக்கிற போது உங்களுக்கு இது தெரியும்.
இப்பங்க உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே தொடர்ந்து பல இடங்கள்ல திமுக எதிர்த்தும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் கூட்டணி விட்டு விலக போறதா பல கருத்துக்கள் வெளில வருதுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே கொடுத்துருக்காரு, பாத்தீங்களா இல்லையா? நாங்க கூட்டணியை விட்டு நாங்க விலக மாட்டோம், வெறும்னே வதந்திய பரப்புறாங்க, நம்ப வேண்டாம் சொல்லிருக்காரு. விலகிட்டுனா அங்க வீசுகிற காத்து, தமிழகத்துல வீசுற காத்து விஷகாத்தா மாதிரி எல்லாம் ரொம்ப ஓவராட்டம் கொலிக்கிறீங்க, ரொம்ப கொலிக்காதீங்க, வேண்டாம், உடம்புக்கு ஒத்துக்காது. என்ன ஏன் கொலைக்கிறான்னு என்ன அர்த்தம்? திருமாவளவன் கொலைக்கிறீங்கன்னு சொல்லல, அதுக்கு வேற வார்த்தை இருக்கு. கொதிக்கிறீங்க, கொதிக்கிறீங்க, தமிழ் சரியா வரல ஒண்ணும். அதான் கொதிக்கிறீங்கிறதுக்கு தான் திருமாவளவன் மாதிரி ரொம்ப கொலிக்கிறீங்கன்னு சொல்ல, கொலிக்கிறீங்கன்னு அந்த வார்த்தை தான், கொலிக்கிறீங்க வார்த்தையும் கொதிக்கிறீங்க வார்த்தையும். நீங்க திருமாவளவன் மாதிரி அவங்க உங்களை கொண்டு போய் அறிவாலயத்துல கட்டி வச்சிருவாங்கலாம் நினைக்காதீங்க. நீங்க அவரை ஒன்றா அறிவாலயத்தில் கட்டி வச்சிருக்கலாம். நீங்கள் சொல்ல மறுத்த வார்த்தையை நான் நேரடியாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வெறுப்பு? நாங்களாம் எப்பா நிறைய பேர் அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வச்சுக்கிறாங்க, ஓனர் மேலேக்கிறாரு, ஓனரை ஜிம்மின்னு லொல்லுன்னு குலைக்குதுங்க அப்படின்னு நாங்கள் விமர்சனம் பண்ணுறல. இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சியினுடைய தலைவரை இவ்வளவு தரைக்குறைவாக தரம் தாழ்த்தி பேசுவது அனுமதிக்க முடியும். ஏங்க ஜெகன்மூர்த்தியார பேசுறாங்களா? இப்போ வேல்முருகன் இருக்காரு, அவரை இந்த மாதிரி பேசுறாங்க பாருங்க. வேல்முருகனை பேசுறீங்களா, ஜெகன்மூர்த்தியா பேசுறீங்கிறதல்ல. இங்க எங்களுடைய திருமாவளவன் எங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி நீங்கள் தவறாக பேசுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள. உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரோட பிரமுகரை நேத்து கொலை பண்ணிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர், அவரும் அந்த கட்சியில ஒரு உறுப்பினர், அவரை கொலை பண்ணிருக்காங்க நேத்து தமிழகத்துல. யார் பண்ணது? பண்ணிருக்காங்க. அதுவுமே சட்ட ஒழுங்கை பாதிக்கிற ஒரு விஷயம் தானே. யாரு பண்ணாங்கன்றத நான் கண்டுபிடிக்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கொலை கொள்ளைங்கிறது இந்த அரசுல மட்டும் இல்ல, எல்லா பயிலும் பேசுறானுங்க. நாக்குல நரம்பு இல்லாம இந்த அரசு தான் 100 நாளையில இத்தனை கொலை, ஒரு 6 ஆண்டுல இத்தனை கொலைன்னு. ஏற்கனவே நீங்க கணக்கு எடுத்து பாருங்க, இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியிலையும் இதே கொலைகள் இதே நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா ஆட்சியிலையும் அதை நான் ஏத்துக்கிறேங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களை மட்டும் எதுக்கு தொடர்ந்து கொலை நடக்குது? ஒரு சமூகத்தை சார்ந்தவன்னு பேசாத. இது அவரு ஒரு கட்சியினுடைய தலைவர். அவரையுமே கட்சியின் தலைவர்னா அந்த கட்சி இருந்து உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறீங்க. அதை ஒரு சமூகத்துல நடக்குறீங்க. சமூகம்னு கேட்டா அது ஒரு கட்சின்றீங்க. இங்க பாரு, கேட்டா அவெல்லாம் கடைசியில அவர் வாயிலே சொல்லிட்டாரு. அதான் அவரே சொல்லிட்டாரு, நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அவர் மனசுலயே அரசுல இருக்கவங்க பண்ணா காம்ப்ரமைஸ், இவங்க பண்ணா கட்ட பஞ்சாயத்தாங்க. ஆமா, இவங்க பண்ணா ஆமா உண்மைதானே, பேச்சுவார்த்தை. நாங்க பண்ணா கட்ட பஞ்சாயத்து. உண்மைதான்ப்பா, நீங்களே ஒத்துக்கிறீங்களேங்க? உண்மைதான், உண்மையை பேசுறா, நீ உண்மையைத்தானே கேக்குற. நீங்க ஆட்சிக்கு வாங்க, நீங்க பண்ணுங்க. அப்படியா? நாங்க என்ன இப்ப யாருகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்? பேசுறதே கிடையாதுங்க, எல்லாமே செயல்ல இறங்கிடும். ஆனா இப்ப உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் தாக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இப்ப வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆம்ஸ்டாங், அதாவதுங்க இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வச்ச போல நீங்க ஆம்ஸ்டாங் படுகொலை, ஆம்ஸ்டாங் படுகொலை எதற்காக நிகழப்பட்டு தெரியுமா? அது சித்தாந்த படுகொலை. இன்றைக்கு இந்த வன்னியர் தமிழகத்தில் இருக்கிற வட மாவட்டங்களில் இருக்கிற மிகப்பெரிய சமூகமாக இருக்கிற பறையர் சமூகம் வன்னியர் சமூகம் ஏன் பிரிஞ்சிருக்கு? நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நாங்கள் சொல்கிறதான் இங்கே வச்ச சட்டம்னு ஆம்ஸ்டாங் பேச ஆரம்பத்திலிருந்து அவருக்கு குறி வைக்கப்பட்டது. இன்றைக்கு அது நிறைவேறி இருக்குதுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போது இவங்களோட நோக்கம் என்ன? நீ ஏய் என்னடா முடியா ஐயா எஜமா அப்படின்னு நாங்கள் கை கட்டின்னு நிற்கிறோம். அந்த பார் உங்கள் ஆள் பார், ஏதோ அவங்க அந்த வேங்க வயலில் ஏதோ கீழே எவனோ கலந்துட்டானா, சும்மா உங்கள் ஆள்லாம் கொதிக்கிறான் பாரு, என்ன நம்பி பாரு அப்படி ஒன்று. ஏம்பா இருப்பா பொறுப்பா, என்னப்பா 13 வருஷம் ஆயிடுச்சுப்பா ராம்ஜெயத்தை கொலையை கண்டுபிடிச்சி. என்னையா நீங்கள் இருங்கய்யா, இன்னும் எக்ஸ்பைரி டேட்டா எது டானிக்காயா கெட்டு போய்ட்டுன்றதுக்காக பிடிப்பாரியா? தாயெல்லாம் கொண்ட நம்ம முதல்வர் கண்டு பிடிப்பாரியான்னு சொல்ல வைக்கணும். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் போய் சாராயத்தை குடிச்சோன்னா, என்னையா அதான் டாஸ்மார்க் கிடக்குது, இது ஏன் வாங்கி எப்படியா குடிச்சிங்க அப்படின்னு கேட்கணும். அது எப்படி சாராயத்தான் எப்படி அரசியத்தை அனுபவிச்சுன்னு கேட்கக்கூடாது, இதே ஏன் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாருல்ல. அப்போது இதற்கு எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களாம் 1 by 1 இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. நாளை பலருக்கு இது நடக்கும். நீங்கள் எங்களை கொண்டு கூட மண்ணில் புதைக்கலாம். அந்த மண்ணை எங்கடா புதைப்பீங்க? ஒவ்வொரு எங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு சதையின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு மரமாக தமிழகத்தில் வளரும். அதுன்றதை நீங்கள் உணர்ந்துங்க. இப்படியே உங்கள் பல பேர் உங்களுக்கு ஜாலரா அடிப்பான். பல மக்கள் நீங்கள் கொடுக்குற காசை வாங்கினு கொடுக்குற பிரியாணி வாங்கினு ஓட்டு போடுவோம், உங்கள் கோட்டுருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் ஒரு மாற்றம் வரும். நாங்கள் தான் என்னமோ கொலை பண்ணி அவரை கொண்டு புதைச்சது மாதிரியும் அங்கே மரம் முளைக்குங்கிற மாதிரியும் ஏதோ எங்கள் கட்சியை எதுக்கு இந்த அளவுக்கு கழுவி ஊத்துறீங்கன்னு எனக்கு தெரியல.
நான் திமுக பண்ணதுன்னு இங்க சொல்லவே பாருங்க, இல்லை. நீங்க திமுக பண்ணணும்னு தெரியல, எல்லாமே நான் பேசக்கூடிய வாசகங்களை எடுத்து தான் இப்ப நீங்க பேசுனீங்க. அது மறுக்க முடியுமா? அப்ப நீங்க சொன்னீங்களா திமுக கொலை பண்ணிச்சுன்னு? திமுக கொலை பண்ணிச்சுன்னு சொல்லல. குடிக்கிறத வச்சு டாஸ்மாக் கடை நாங்க திறந்து வச்சிருக்கோம், எதுக்கு போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சான்னு சொன்னதுல இருந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க எடுத்து பேசுறீங்க. நான் ஏன் ஜனங்களுக்கு சொல்றேங்க? ஏங்க உங்க இப்படியே ரொம்ப பேருக்கு அது இப்படி கதை விட்டு தாங்க நாசமா போயிட்டு இருக்கீங்க. குடிக்காதரா முண்டம், குடிக்காதரா சொல்லுங்க, குடிக்காதரான்னு சொல்றேன். சொல்லுங்க, அத சொல்லுங்க. யாரு வேணாம், நான் ஊர் முழுக்க மூத்திர கடையை திறந்து வச்சுக்கிறேன், என் வியாபாரம் பாதிக்க. நீ எப்பறம் அந்த பிரச்சாரம் பண்ணா அதை பத்தி ஐ டோன்ட். நாங்க ஒண்ணும் மூத்திர கடை திறக்கல. மூத்திர கடை தெரிஞ்சது ஒரு அம்மா பீச்சில் தூங்கிட்டு இருக்கா, அந்த மாட்ட போய் கேட்டு வாங்க. பக்கத்துல ஒரு ஐயாவும் தூங்கிட்டு இருக்காருங்க, அவரும் ஐயாவெல்லாம் இல்ல, அதுவும் அரசுடைமை ஆக்குனது அந்த அம்மா தான். போய் கேட்டு வர சொல்லுங்க. அரசுடைமை ஆக்கிட்டா இப்போ அதாவது இது மாநில, அதாவது ஒரு பெரிய மனுஷன், அவர் ஒரு பிஹெச்டி பண்ணவர். இந்த சாராயம், இந்த ஆயத்தீர்வை, இந்த என்ன சொல்கிறது, இந்த சாராயம் விற்கிற உரிமை மத்திய அரசிடம் இருக்கா, மாநில தொகுப்பில் இருக்கா, மத்திய தொகுப்பில் இருக்கா? இதில் முடிவெடுக்க வேண்டியவர் யார்? மாநில தொகுப்பில் தானே இருக்குது, மாநில அதிகாரத்தின் கீழே தானே வருது. பண்ணுங்க ஐயா, நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம். ஏற்கனவே கடைகள் இருக்கும்போதே விஷத்தாராயத்தை குடிச்சு சாவுகளை கட்டுப்படுத்த இயலாம இன்னும் 10 போலீஸை போடு, அதுக்குன்னு தனியா 10 போலீஸ். 60,000 கோடி என் நாட்டுக்கு வருமானம் மயிருக்கு சமானம்டா. என் நாட்டுல ஜனங்க தானே நிம்மதியா இருக்கும். நிதிஷ்குமார் மூணார்ல, நிதிஷ்குமார் மூணாரு அங்க எத்தனை மதுவிலக்குக்கு எதிராக பேசுறான் பாரு. அவனுக்கெல்லாம் நிதிஷ்குமார் மூத்தத்தை பிடிச்சின்னு வந்து ஆமா எல்லாருக்கும் குடிக்க வைக்கணும். நிதிஷ்குமார் அங்க மூடினாரு, அதே மாதிரி குஜராத்ல மூடினானுங்க. அங்க பூரா கள்ளச்சாராயம் டீ கடையில எத்தனை பேர் செத்துட்டான்? ஏன் செத்துட்டே இருக்காங்க, பேப்பர்ல வரல. இன்னைக்கு இங்க பாருங்க, தினோத்துக்கும் கள்ளச்சாராயம் பீகார்லயும் குஜராத்லயும் நடந்துட்டு இருக்கு. 3 வருஷமா சாராயம் வித்தான் கண்ணுக்குட்டி. இன்னும் 3 வருஷம் டெய்லி செத்துனே இருந்தாங்களா? ஒரு நாள்ல காம்பினேஷன் தப்பு. இவன் சாராயத்துல காம்பினேஷன் தப்புன்னா உடனே செத்துருவான். உன் சாராயத்துல ஒரு 10 வருஷம் குடிச்சு ஒரு அங்கமா பாதிக்கப்பட்டு சாவான். சாவு நிச்சயம். நீ தெரிஞ்சே ஸ்லோ பாய்சன் கொடுக்குற, அது ஏதோ டைரக்ட் பாய்சன் ஆகி போச்சு. இப்போ விக்கிரவாண்டி குறித்து உங்ககிட்ட ஒரு கேள்வி, அண்ணன் ஒரு கேள்வி இருக்கு. முதல் கேள்வி உங்கள்ட்ட வைக்க நினைக்கிறேன். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு பக்கம் தேர்தல் நிற்கிறேன்னு பின்வாங்கிச்சு, இன்னொரு பக்கம் தேமுதிகவும் பின்வாங்கிட்டாங்க. நாம் தமிழர் இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா வீறு கொண்டு போட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிரச்சாரங்களுமே சரி, 2 கட்சிகளுக்கும் பெருசாக போணுச்சு. மும்முனை போட்டி அப்படிங்கிறதுல இப்போ தேமுதிகவோட வாக்குகளும் அதிமுகவோட வாக்குகளும் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு பிரச்சாரம் பண்ணியுமே இன்னைக்கு அவங்களால ஒரு கணிசமான வாக்குகள் வாங்க முடியல. இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்ன? வாயின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அணில் தான் வாயால் கட்டுச்சுன்னு. வாய் தான், வாய் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா மக்கள் வாக்களிப்பாங்க. ரொம்ப ஓவராக கொளிச்சா இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக பேசுனதுனால வந்த வினதான் அது. கொஞ்சம் இவங்க அமைதியாக இந்த மாதிரி நிப்பாட்டியிருக்கோம், நீங்கள்லாம் வாக்களிங்கன்னு அமைதியாக கேட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், 2ஆம் இடம் வருவார் சீமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நானும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ராமதாஸும் வந்துட்டார். இதெல்லாம் ராமதாஸ் வாங்கிட்டாரியா? அவர் டெபாசிட் வாங்க மாட்டார்னு நினச்சோம். கடைசியில் இவர் டெபாசிட் வாங்காமல் போயிட்டார். பரவாயில்ல, இவர் 13 ஆண்டு காலமாக கட்சி வச்சு நடத்துகிறாரு. இன்னும் அடுத்த தேர்தலையும் தனிச்சு தான் நான் நிற்பேன், இப்போ யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு இன்றைக்கி இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்கார், ப்ரெஸ் கிளப்பில். அவருடைய திறமையை நம்ம பாராட்டுவோம், அது வேறு விஷயம். ஆனால் வெற்றிங்கிறது மக்களுக்கு யார் சேவை செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி கிட்டுமே தவிர மக்களை இம்சப்படுத்தினாக்க யாரும் வெற்றி போட மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்கிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி, வணக்கம். ஆனால் உங்ககிட்ட அந்த கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம கடைசி நேர்காணல நீங்கள் சொல்லியிருந்தீங்க திராவிட கட்சிகள் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட மக்களை சாதி ரீதியாக பிரித்து ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இப்போ விக்கிரவாண்டி, அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த தொகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னா எப்போதுமே இந்த ஜாதி ரீதியான கலவரங்களுக்கு பரபரப்பான ஒரு இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திரும்பவும் திமுக வந்திருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி அதே திராவிட கொள்கை அங்கே இருக்குன்றப்போ திரும்ப மறுபடியும் இந்த கலவரங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? கலவரம் பண்ணுறான் பண்ணலை, இந்த மக்களை பிரிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது நான் சொன்ன மாதிரி கருவாட்டு குழம்பு ஃபார்முலா தான் சார். இதை தாண்டி நான் ரொம்ப பேசாதீங்க, ரொம்ப பேசுறாரு, முழுக்க கருவாட்டு ரொம்ப பேசுறாருயா. அவரோட கருத்து சுதந்திரம், அவருடைய கருத்து தான். இருந்தாலும் அடுத்தவங்க மனசு புண்படியா பேசக்கூடாதுயா. நான் என் சொந்த அண்ணன், என் தம்பி. ஆமா, சொந்த அண்ணன் தம்பி. ஆமா, உங்களுக்கு என்ன வந்தது? ஆமா, சும்மா அதெல்லாம் விடாதீங்க. உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க பிரியாணி சாப்பிடுறவங்க தானே, உங்களுக்கு கருவாட்டு குழம்பு சம்மந்தம் இல்லை. சும்மா இருங்க சார். போய் அங்க இருக்கிற ரைஸ் மில் வச்சுக்கிற ரெட்டியார உங்க வீட்டுல எத்தனை ஓட்டுக்குது இந்தா அப்படின்னு நான் கொடுத்துருப்பாங்க. எங்கள் ஜனங்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. சார்
இவர் என்ன சொல்கிறாரு, விழாத்திக்குள்ள இடைத்தேர்தலில் நான் நிற்கிறேன் சார், நான் நிற்கிறேன், என் கட்சி சார்பாக ஒருத்தர் நிற்க வச்சுக்கிறோம். ஒரு டெஸ்ட் பண்ணோம். என்ன டெஸ்ட்டுன்னா பறையர் ஓட்டு பறையருக்க. இப்போ இதை கேட்குறவங்க இன்னொருத்தர் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டான்னு எங்களுக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம ஓட்டு எத்தனை சதவீதம் நமக்கு வருது. எல்லாம் வந்துடும்லாம் எங்களுக்கு எண்ணம் இல்லை. ஏன்னா பறையர் பேரவையினுள்ள என்னென்ன இவ்வளோ பச்சையாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்குறவனும் இருக்கிறான். ஏன்னா இதானே சூப்பர் அப்படின்னு 1-2 பேர் சொல்கிறவனும் இருக்கிறான். அப்போ 2 பேருக்குமான இயக்கம் தானே இது. அப்போது பறையர் பேரவை சார்பாக பறையர் ஓட்டு பறையருக்கேன்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு தேர்தலில் வேறு ஒன்றுமே இல்லை, பறையர் ஓட்டு பறையருக்கே அப்படின்னு என் படம் இருக்கும், வேட்பாளர் படம் இருக்கும், தேர்தல் நாள் ஓட்டு போடுங்கன்னு இருக்கும். ஒரு நம்ம இவர் இருக்கார்ல ரெட்டமலை சீனிவாசன், அவர் தானே பறையருக்கு அத்தாரிட்டி. அவர் படத்தை பெருசாக பின்பக்கம் பெருசாக அப்படியே வீட்டில் ஒட்டிக்கிற மாதிரி. ஏன்னா இவன் வந்து இந்த நோட்டீஸை வெளியில் போட்டுறாம வீட்டு சவுத்துலேயாவது ஒட்டி வைக்கிட்டான். புள்ள கேட்கும்ல, எப்பா யார்ப்பா அந்த தாத்தா கோட்டு சுட்டு போட்டுங்கிறாருன்னு கேட்டாலாவது பிள்ளைக்காவது கொஞ்சம் அந்த உணர்வு வருன்றதுக்காக ஃபுல்லாக அப்படி ஒட்டிட்டு முன்பக்கம் வந்து வேட்பாளர் போட்டோம் சார். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல ஏரியாக்களில் நாங்கள் அந்த நேரத்தில் போனது. இன்னொன்று இருந்தாருண்ணா இப்போ தானே காசு கொடுக்க வராங்கண்ணா, கொஞ்ச நேரம் அந்த மரப்பா கோயிலில் இருங்கண்ணா, அவங்க போன பிறகு சொல்கிறேண்ணா நீங்கள் வந்துடுங்கண்ணா. யார் சொல்கிறான்? சொந்த ஜாதிகள், சொந்த தம்பி சொல்கிறான், என் சொந்த அண்ணன் சொல்கிறான், எங்கள் ஆத்தா சொல்லுது, எங்கள் அப்பன் சொல்கிறான், கண்ணே கொஞ்ச நேரம் இருக்குண்ணே, அவங்க வந்து காசு கொடுத்துட்டு போகிறாங்க, ஏதோ இது பொருள் எடுத்துன்னு வராங்களாம், அண்டா எடுத்துன்னு வராங்களாம், குண்டா எடுத்துன்னு வராங்களாம், இந்த இட்லி சட்டி அது எடுத்துன்னு வராங்களாம், இரு தம்பி அப்படின்றானே. இவனை நான் எதை கொண்டு அடிப்பேன்? என் தம்பியை, என் அண்ணனை. என்ன சொல்கிறாரு, ஜனங்களை அசிங்கப்படுத்துறேன்னு. அவன் அப்படி தானே இருக்கிறான், என் தம்பி அப்படி தானே இருக்கிறான், என் அண்ணன் அப்படி தானே இருக்கிறான், என் ஆத்தா அப்படி தானே இருக்குது. ஒரு சேட்டு ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு வேட்டிக்கு போய் நிற்குது எங்கள் அப்பா. அந்த ஆதங்கத்திலேருந்து பேசுகிறேன். என்னவோ இன்னும் நாகரிகத்தை பற்றி உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி கொடுத்தவர்கள் பறையர்கள், எங்களை பற்றி நாகரிகம் இல்லாதவன்னு சொல்கிறீங்க. மறப்போம் மன்னிப்போம், தொடர்ந்து பார்ப்போம். இதெல்லாம் ஒரு மாற்றம் வரும் சார், வரும். காலம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.